காசிக்கு நிகரான ஸ்தலம். காசிங்கிறது புண்ணிய பூமியை கொண்டு. அதில் தென்னாட்டில் ஒரு 6 ஸ்தலம்: திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம். அந்த 6 காசிக்கு நிகரானது. அதில் ஏதேஷாம் உத்தமம் வாஞ்சியம் தபசித்தேன சம்சயா. இது முதன்மையான ஸ்தலங்கள். இங்கே யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னா, யமன், பிரம்மா, சப்த ரிஷிகள், அக்னி பகவான், சூரியன், சங்கபாலன், வாசுகி அப்படிங்கிற நாகம், பைரவர், கங்காதேவி, பார்வதி தேவி, கமலமுனி, ரிஷிகள் எல்லாம் இங்கே அருள் பெற்ற தலம். இது 4 பாடல் பெற்ற தலம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் வழிபட்டிருக்காங்க. அதில் சுந்தரர் ஊழ்வினை விலகினா தான் இங்கே வரலாங்கிறது. இந்த ஊருக்கு வரதே நல்ல நேரம் இருந்தால் தான் வர முடியும். ஒருவனார் பொறிநூலர் புனர்முனை மயவளோடும் மறுவனார் வருவார்பார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் வணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரே. ஊழ்வினைனா மூதாதையர்கள் செய்த பாவம். நலிய அப்படின்னா விலக்கி. நமக்கு க்யூர் ஆனால் தான் இந்த டாக்டரை பார்க்க முடியும். வாஞ்சநாதரை பார்க்கணும்னா நல்ல நேரம் இருந்தால் தான் பார்க்கலாம் அப்படின்னு. யமதர்மராஜரே சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கார். எல்லா ஊர்லேயும் பூத வாகனம், ரிஷப வாகனம்லாம் இருக்கிற மாதிரி யமதர்மராஜர் சிவனுக்கு வாகனமாக இருக்கார். சிவன் சுயம்பு. அம்பாள் மறுவார்குழலி. அதை மாணிக்க வாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவார்குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் ஆத்துக்காரியோடு இங்கே சந்தோஷமாக இருக்காராம், மகிழ்ச்சியாக இருக்கார். அதனால் இந்த ஊருக்கு அம்பாளுக்கு பேர் மறுவார்குழலி. அதாவது இயற்கை கூந்தல் மனமுடையவள். கூந்தலில் மனம் உண்டு இல்லைன்னு நக்கீரர் பிரச்சனை பண்ணார்ல, இந்த ஊர் அம்பாள் பேரே மறுவார்குழலி. அப்புறம் சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர். அதை திருஞான சம்பந்தர் வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கடுகூவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்ன வெண்டு வரிவண்டு இசைசை திருவாஞ்சியம் எண்ணெயாளுடையான் இடமாக உகர்ந்தது. இது அவருடைய சொந்த வீடாக பாவிக்கிறார். அதனால் இந்த அம்மா பேர் வாழவந்தாள் அப்படின்னு ஒரு பேர். வாழவந்த நாயகி, புகுந்த வீடு அம்பாள். அதனால் வாழவந்தாள். சிவனுக்கு இது சொந்த வீடு. அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு. அதேமாரி ஒன்றானவன் திருவென்றான் பாடல் இங்கே தான் பாடியிருக்காங்க. மேவில் ஒன்றர் விரிவுற்ற இரண்டினர் மூன்றுமாய் நாவின் நாளர் உடல் அஞ்சினர் 6 இழோசையர் தேவில் லெட்டர் திருவாஞ்சியமேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம்மடியார்களுக்கே. மேவியனா விரும்பி வரவங்களுக்கு பாவத்தையும் பழியும் போக்கி கொடுக்குறார். இதுமாதிரி கங்காதேவி இந்த 999 அம்சத்தோட ரகசியமாக இருக்காங்க. குப்த கங்கை, அது ஒரு சிறப்பு திசை. அதுமாரி சூரியன் தெய்வ நிந்தையிலேருந்து விடுபட்ட ஸ்தலம். அப்புறம் மகாவிஷ்ணு இங்கே வழிபட்டு சூரியன் வழிபட்டதுனால ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு இதோட பூர்த்தி செஞ்சு. இப்போ சொல்லிட்டாங்க கோவிலோட ஸ்ரீவாஞ்சனத்துக்கு எப்படி பேர் வந்துச்சு, இந்த கோவிலோட புராணத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும். அந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு கேட்டீங்க. உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இன்னும் கேட்கணும்னு தோணும். வாங்க நம்ம இன்னும் உங்கள்கிட்ட கலந்து பேசலாம். இப்போ நம்ம கோவில் சுத்த தான் வந்திருக்கோம். 3 ரவுண்டு சுற்றணும், எங்களால் முடியாது. அது பாருங்களேன், பிள்ளையார் கோயில் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். அங்கே பின்னாடி ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு விநாயகர் கோயில். அதில் அங்கே வயிற்றில் வெண்ணெய் தடி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் அதை சாப்பிடுவோம். பக்கத்தில் மங்களா முனி, இது கமலாமுனி, இது எழுதல பேர், மேலே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இது இப்போ சரி, இப்போ வாங்க நம்ம கோயில் சுற்றலாம். வெளிப்பிரகாரம் சுற்றலாம். இங்கே அங்கே பாருங்க, சிவன் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கதை வேணும்னா சொல்லுங்க. இதே மாதிரி நாங்கள் எல்லாமே வீடியோவா உங்களுக்கு போடுறோம். இதே மாதிரி வீடியோ போடுறோமா இல்லை நல்லா போடுவோமான்னு சொல்லுங்க. இன்னும் டிவோஷனல் வீடியோஸ் வேணுமா இல்லை ஃபன்னி மூமெண்ட்ஸ் அந்த வீடியோஸ் வேணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு வேணும். உங்களோட சப்போர்ட்
அங்கே பாருங்க திருச்சிற்றம்பலம். இது வந்து சிவனோட இன்னொரு பேர் தான். நந்தின்னு சொல்லுவாங்களே அவங்களோட பேர் இன்னொரு முக பேருன்னு சொல்லுவாங்க, சிவனோட முகம். ஓகேவா? இன்னும் நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபோட்டோவில் யார் தெரியுறான்னு லெட்ஸ் சே உத்து காமிங்களே கேமராமேன்.